வணக்கம் குருஜி. வணக்கம். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். குருவுடைய வக்கர நிவர்த்தி இப்போ மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். இப்போ இடைப்பட்ட 80 நாட்கள் இந்த மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வக்கர நிவர்த்தி. இந்த குரு வக்கர நிவர்த்தினாக்கா ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் இந்த வக்கர நிவர்த்தி ஆன பிறகு, ஏன்னா 7ஆம் இடத்துக்கு வரப்போறாரு, அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பலன்களை இந்த குரு பகவான் கொடுப்பார்? இந்த மகர ராசி அன்பர்கள் சாதாரணமாகவே உழைக்கக்கூடிய அன்பர்கள். என்ன அப்படின்னா, சனி பகவான் ராசிநாதன்கிறதுனால அவங்க உழைச்சி வெற்றி அடையணும்னு. அதே சமயம் குரு பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, விரையாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். ஆக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் இருக்குது. ஆனால் அதே சமயம் அவங்க இந்த 3 விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். என்னென்னா பகை, ருணர், ரோகம். பகைமை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதாவது வம்பு வழக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு வாய்தா வாங்கணும், அதுதான் கரெக்டாக அதுன்னா அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுமாரி ருணம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கடன் சுமை எதுக்காக ஆகுது? தொழில் வியாபாரம்னா அபிவிருத்திக்காக போடுவாங்க. அதே சமயம் உத்தியோகம் அப்படிங்கும்போதே இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னாலே அந்த வங்கி கடன் உதவி இதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். அதேமாரி அடுத்தது ரோகம்னாலே உங்களுக்கு தெரியும் வியாதி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன இதுனாலும் கரெக்டாக அதை இது பண்ணிக்கிறது கரெக்டு. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த 7.5 சனினால நிறைய பாதிச்சிருக்காங்க. இதில் திருக்கணித முறைப்படி 7.5 சனி விடுதலை ஆச்சா இல்லையா, இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி 7.5 சனி விடுதலை ஆச்சா இல்லையா? ஏன்னா தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிச்சிருக்கேன். இன்னொன்று குருவும் கோச்சார ரீதியாக ஒரு சில இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும். இப்போ 7.5 சனி ஒரு பக்கம், குரு மறைவு ஒரு பக்கம். ஏன்னா குரு பொதுவாகவே சுபகிரகம், இவர் மறையக்கூடாது, அது ஒன்று. ஆனால் யோகம் செய்யாத கிரகம் மறையலாம், தப்பு இல்லை, அது உங்களோட பணி, அது கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் படிக்கிறவங்களுக்கு 7.5 சனி வரும்போது நிறைய பாதிச்சிருக்காங்க. படிப்பெல்லாம் விட்டு வெளியே போயிருக்காங்க ஒன்று. இன்னொன்று படிப்பை தொடர முடியாமல் தவிக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும்? ஏன்னா 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு. இதன் பிறகு 7.5 சனியோட தாக்கம் கிடையாது. இதுக்கப்புறம் குரு மட்டும் வக்கர நிவர்த்தி ஆனார்னா என்ன பலன்களை கொடுப்பார்? இவங்க நினைக்கிறது ஜெயிக்க முடியுமா? படிப்பு, இன்னொன்று படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கும்போதே 6ஆம் இடத்துல தான் வரார். அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு இன்னும் 80 நாட்கள் தான். அந்த 80 நாளுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் கலத்திர பாவத்துக்கு வந்துடுறார், 7ஆம் பாவம். அதனால் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டார். ஏன்னா கஷ்டங்களை கொடுத்ததுனால இந்த 80 நாட்கள் அவங்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்புகள் அவ்வளோ இருக்காது. ஆனால் என்ன, படிக்கிற குழந்தைகள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். எப்போவுமே எல்லா குழந்தைகளுமே பார்த்திங்கனாலே படிப்பில் கான்சன்ட்ரேஷன், எப்போ படிக்கணும், அந்த மாதிரி விளையாடுற நேரத்தில் விளையாடணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ரொட்டீன் ஒர்க்கை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே படிக்கிற குழந்தைகள் நல்லா வந்துடுவாங்க. அதே சமயம் உத்தியோகம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் போராடித்தான் ஆகணும். இப்போ 7.5 சனி விடுதலை ஆகிப்போச்சு. இதன் பிறகு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா திருமண வாழ்க்கையில் படாத பாடுபட்டாங்க. இப்போ அந்த 3 நட்சத்திரக்காரர்களும் தசாபுத்தி ரீதியாக பாதித்து நிறைய பேருக்கு 7.5 சனி எதிர்பாராத விதமாக நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. ஒருத்தருக்கு திருமணமே நடக்கலை, இன்னொருத்தருக்கு திருமணம் நடந்திருக்கு. அதாவது ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கலை, ஒரு சில பேருக்கு திருமணம் நடந்து ப்ராப்ளம், இன்னொன்று டைவர்ஸ் ஆகி 2வது திருமணத்துக்கும் ப்ராப்ளம். அது மாதிரி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த குரு வக்கர நிவர்த்தி நல்ல பலன்களை கொடுக்குமா? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. எப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை, திருமணம் ஆனாலும் அது நிலைக்கல, இல்லை சில பேர் அப்படியே பட்டுப்படாமல் இருக்கிறவங்க தப்பிச்சாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரு வக்கர நிவர்த்தி அவங்களுக்கு ஒரு சின்ன முன்னேற்றத்தை கொடுக்கும். அதாவது ஒரு காட்டில், இருட்டான காட்டில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் கிடைச்சா அப்படி இருக்கும். அப்படியே அதை வச்சு அவங்க பிடிச்சிப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு இன்னமும் அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல காலம்னே சொல்லலாம். சரி, இப்போ பெண்களுக்கு பொதுவாகவே கடன் பிரச்சனை நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, சொந்த பந்தத்துக்கிட்ட நிறைய நெருக்கடி. ஏன்னா 7.5 சனி அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய கஷ்டம். அதாவது இவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்காது, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அதாவது மாமியார் மருமக சண்டை, இது மாதிரி வீட்டில் சொந்த பந்தங்கள் மதிக்கலை, கடன் பிரச்சனை, சொல்ல முடியாத கஷ்டம், இது எல்லாமே சனி கொடுத்தாரு. இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது இதுக்கு உண்டான பலன்களை கொடுப்பாரா? இதுலேருந்து மீண்டு வருவாங்களா?
முதல்ல இந்த சனி பகவான் அவங்களுக்கு வெளியில் போனோடனே அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடச்சிருக்கும், அப்பாடான்னு குடும்பத்துலேயும் ஒற்றுமை இருந்திருக்கும். அதே சமயம் இப்போ குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஓரளவுக்கு நன்மை. அதே சமயம் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு இந்த கடன் சுமை குறையிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இவங்க இந்த மகளிர் உதவி தொகை அதிலெல்லாம் இருப்பாங்க, குழுக்கள் அதிலெல்லாம் நிறைய கடனை வாங்கிட்டு மாட்டின்னு முழிப்பாங்க. சில பேர் இப்போல்லாம் வந்து எப்படின்னா உங்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி நானே வாங்கிக்கிறது, ஒரு 2-3 பேர் வேண்டான்னு அவங்கள கூட நானே வாங்கிக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ வேலையில் நிறைய பேருக்கு உதவி பண்ணி ஏமாந்துருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு அந்த மகர ராசியில். ஒன்று. இன்னொன்று வேலை இழப்பு, வேலையிலும் பிரச்சனை, வேலை இழப்பு ஒன்று. எதிர்பார்த்து நிறைய ஏமாந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்குமா? ஏன்னா சனி பண்ணிட்டாரு, இப்போ வந்து குருவாவது ஒரு நன்மையை கொடுக்குமா? கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து முதல்ல வக்ரம் ஆகும்போதே பிரச்சனை தான், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போதே அந்த அவங்களுக்கு தொட்டதெல்லாம் ஒரு நஷ்டமாக தான் போச்சு, பிரச்சனைகளை தான் கொடுத்தது. ஏன் அக்கம் பக்கத்தில் பேசினா கூட ஒரு சண்டை, சாதாரணமாக இவங்க பேசுவாங்க, அந்த சாதாரணமாக பேசுகிறத வந்து சண்டையாக போய் வேறு மாதிரிலாம் ஒரு நடந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக. பொதுவாகவே இப்போ வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்கள், வேலை செய்யக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு வேலை ரீதியாக ஒரு சில மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு வராங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து வேலை கூட பரவாயில்ல, வேலை செய்கிறவங்க கூட பரவாயில்ல. அந்த மகர ராசியில் தொழில் செய்கிறவங்க கடன் பிரச்சனை, ஆண்கள் பெண்கள் டோட்டலாகவே, பெண்களுக்கு விட்டுருங்க, பெண்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து தொழில் பண்ணுறாங்க, இல்லை இங்கேருந்தே தொழில் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. இது வரைக்கும் இவங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்? இவங்க நிறைய பேர் வந்து ஒரு தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு வந்திருக்காங்க. நிறைய பேர் இந்த தொழில் நமக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லி, ஏன் 40 வருஷமாக வேலை அந்த தொழிலை பண்ணினவங்க கூட அதை விட்டுட்டு வேறு ஒரு தொழிலுக்கு வந்து அதில் ஒரு சாதனை பண்ணிகிட்ருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த காலகட்டம் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக தான் வரும். ஏன்னா அடுத்து வரக்கூடியது 7ஆம் பாவத்தில் உச்சமடையக்கூடிய தனக்காரகன். அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார், ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஜென்ரலாக இப்போ மகர ராசிக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஒன்று, இன்னொன்று சனி விடுதலை ஆயிட்டாரு, இதெல்லாம் சேர்த்து பொதுவாகவே மற்றபடி கோச்சார கிரகங்கள் எல்லாமே ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதாவது குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா? இப்போ குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் அப்படிங்கும்போதே சனி பகவான் விலகினது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே சமயம் 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் கூட குருவோட பார்வையை வாங்கிக்கிற 2 மாதத்துக்கு. ஸோ ராகுவால் பெரிய அளவில் ஒரு இது கிடைக்காது, என்ன பிரச்சனைகள். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் ஒரு டென்ஷனை கொடுப்பார் குடும்பத்தில். ஸோ அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ண, ஏன்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், ஸோ ஞானத்தை கொடுப்பார், அதை கரெக்ட் பண்ணாலே போதும். அதே சமயம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது எல்லா விஷயத்துலையுமே எப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த போராட்டம் கண்டிப்பாக மறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நிதானமான ஒரு போக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதேமாரி குடும்பத்தில் முக்கியமாக அண்ணன் தம்பி பிரச்சனை, பாகப்பிரிவினே நடந்திருக்கு நிறைய பேருக்கு, அதெல்லாம் சரியாகும். அதேமாரி கணவன் மனைவி, சாதாரணமாக இந்த மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுனால குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது. ஆனாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பசங்க மூலமாக, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் இந்த காலகட்டத்தில். பரிகாரம், இப்போ பரிகாரம்னு வந்தால் என்ன சொல்லுவீங்க? இந்த பரிகாரம் வந்து செஞ்சீங்கன்னாக்கா குருவுடைய பலன்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், மன அழுத்தம் போகும், இன்னொன்று வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ரெஷரு, நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணாலும் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கணும், என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம்? 2 பரிகாரம். குரு ஸ்தலம் போக சொல்லுங்கள், ஏதாவது ஒரு குரு ஸ்தலம் போகிறது ரொம்ப விசேஷம். ஆலங்குடி போகலாம், திட்டை போகலாம். சென்னையில் ராமநாதீஸ்வரம்னு ஒன்று இருக்குது, திருவழிதாயம்னு இருக்குது, பாடிக்கிட்டக நிறைய குரு ஸ்தலம் இருக்குது. ஆனால் அந்த குரு ஸ்தலம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதேமாரி திருவையாறு ஊரில் குருவுக்கு தனியாக ஒரு தட்சாமூர்த்தி இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அங்கே போயிட்டு வரலாம். அதேமாரி குரு மகான்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இவங்களுக்கெல்லாம். அதே சமயம் சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணணும், ஏன்னா இப்போ தான் சனி பகவான் அவங்கள விட்டு லைட்டாக விலகியிருக்கார். அப்போ இந்த சனி பகவானால் நன்மை நினைக்கணும். அதே சமயம் குரு பகவான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-12 கூட அதிபதி. அப்போ விரயங்கள் கம்மியாகணும், அப்போ நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குரு மகான்கள் வழிபாடு, குரு பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி 80 நாட்களும் அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.